I'm trying my best, but it's hard when you keep distracting me with your smile. Oh, stop it, you. ஸ்கூல் லவ் ஸ்டோரி அப்படின்னாவே யாருக்கு தான் வந்து பிடிக்காது. நம்ம ரியல் லைஃப்லேருந்து நம்ம பார்க்குற மூவிஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே இது வந்து பர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற மூவிஸில் ஏதாச்சும் ஸ்கூல் லவ் ஸ்டோரி சீன் வந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னே வந்து தனி ஃபேன் பேஸ் இருப்பாங்க. அந்த சீனுக்காக வந்து படம் வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக தான் அது நான் இந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதேமாதிரி நீங்களும் வந்து சில டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸில் அனிமேஷன் வீடியோஸ் மேக் பண்ணி அப்படின்னா உங்களால் ரீச் வந்து வேற லெவலில் கொடுக்க முடியும். அதேமாதிரி அதுக்கான இன்கம் வந்து உங்களால் வேற லெவலில் மேக் பண்ண முடியும். இதுக்காக நம்ம வந்து ஒரு வேற லெவல் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐபனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதனால நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா எப்படி இதை பண்றதுன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டோஜன். இந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது சொல்லி நான் அந்த வீடியோ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் அதில் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி 2 ஆப்ஷன் அதில் காட்டும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ மாதிரி காட்டும், செகண்ட் வந்து ஏ போட்டு டெக்ஸ்ட் மாதிரி காட்டும். இப்போ நம்ம வந்து வீடியோ தான் மேக் பண்ண போகிறோம். அதில் இந்த வீடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து இது மாதிரி ஒரு எம்டி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சீன் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து இருக்கும். எல்லா கேட்டகரிஸ்லேயும் வந்து இவங்க சீன் வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க கொடுத்துருக்க சீன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அனிமேஷன் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான் மேக் பண்ண போகிறேன். அதனால் அந்த ஸ்கூல் கேட்டகரிக்கு வந்து நான் போய்க்கிறேன். ஸோ இந்த சீன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டோரிஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம Chatgptல போயிட்டு நார்மலாக ஸ்டோரி கேட்டோம் அப்படின்னா அது வந்து எந்த சீன்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஆனால் ஜென்ரேட் பண்ணதுக்கு முன்னாடியே நமக்கு என்னென்ன சீன் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம Chatgptல வந்து ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதில் இருக்க கேட்டகரிஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம Chatgpt வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் என்னென்ன சீன்ஸ் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து காரிடர், லைப்ரரி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அந்த சீன்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே வந்து நான் வந்து ஒரு ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ண சொன்னேன். கொடுத்துட்டு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டைல் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லுங்க. Chatgpt வந்து இது மாதிரி வேற லெவல் ஸ்டோரி வந்து கான்வர்சேஷன் மாதிரி ஜென்ரேட் பண்ணுச்சு. ஸோ லவ் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது வந்து 2 பேத்துக்குள்ள இருக்கிற ஸ்டோரி தான். நீங்கள் வேற ஏதாவது சீன் செலக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் கேரக்டர்ஸ் வரதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோரி வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ Chatgpt ஜென்ரேட் பண்ண ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்க சீன் வந்து கிளாஸ் ரூம். அதனால பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டோஜன் ஏல போயிட்டு அதில் வந்து கிளாஸ் ரூம் சீன் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த சீனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து சில டிஃபால்ட்டான கேரக்டர்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு செட் ஆகாது. நம்ம வந்து ஒரு புது கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் வேணுமா ஃபீமேல் வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து எல்லா கஸ்டமைசேஷனும் இது வந்து பண்ணணும். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம பர்ஃபெக்டாக கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோன்னு சொல்லியிருக்கேன். அதில் அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேம் கொடுக்கணும். அதுக்காக Chatgpt கொடுத்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கு. அதே நேம் வந்து நான் கொடுத்துட்டு கீழே வந்து டன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும் தான் வந்து உங்களுக்கு கேரக்டர் வந்து சேவ் ஆகும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கேர்ள் கேரக்டர் வந்து நான் மேக் பண்ணேன். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எமிலி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். பேர் வச்சதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டர்ஸையும் வந்து அதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சீனில் இதே மாதிரி 2 கேரக்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம கான்வர்சேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சேட் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து இதே மாதிரி நோ ஆக்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கேரக்டர் வந்து இதை பேசணுமோ அந்த கேரக்டர் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம Chatgptல போய்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எமிலி தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் அந்த எமிலியோட கான்வர்சேஷன் அப்படியே காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த ஆப்பில் வந்து அந்த கேரக்டர் வந்து எமிலி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ரியாக்ஷன்ஸே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்காக டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நியூட்ரலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் என்ன எமோஷனில் பேசணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏகப்பட்ட எமோஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த எமோஷன் வேணுமோ கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து Chatgptல ப்ராம்ப்ட் கொடுக்குறப்ப வந்து இதோட ரியாக்ஷன்ஸை சேர்த்து கொடுக்க சொன்னீங்க அப்படின்னா அது வந்து அதோட சேர்த்து வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ அது கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கிறிஸ். அதனால நான் Chatgptல போயிட்டு கிறிஸோட கான்வர்சேஷனை காப்பி பண்ணி அதே மாதிரி அந்த கீழே இருக்க கான்வர்சேஷனை கிளிக் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிறிஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷனை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒரு சீனோட கான்வர்சேஷன் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்த சீன் வந்து மேக் பண்ணும். அதுக்காக அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சீன் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு Chatgpt சொன்ன அடுத்த சீன் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம். எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் லேப். அதனால் அந்த சயின்ஸ் லேப் சீன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நோ எக்ஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வித் எக்ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லேப் அப்படின்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. நீங்கள் அந்த நோ எக்ஸ்ட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம கேரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். இதே வித் எக்ஸ்ட்ராஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா சுற்றி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். நான் முன்னாடி ஷேப்பில் சொன்ன
சொன்ன மாதிரி வந்து Chatgptல போயிட்டு கான்வர்சேஷனை காப்பி பண்ணிட்டு இந்த ஆக்டருக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த கேமரா ஆங்கிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து ஏகப்பட்ட கேமரா ஆங்கிள்ஸ் வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த கேமரா ஆங்கிள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா டயலாக் மோடில் வந்து இருக்கும். அதே உங்களுக்கு பர்ஃபெக்ட் அப்படின்னா அதை வந்து வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வைடாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வைட் ஆங்கிளை கூட சூஸ் பண்ணிக்கலாம். வைடை சூஸ் பண்ணி அப்படின்னா அந்த கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து வந்து தெரியும். அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக தான் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே ப்ராசஸ் வந்து இதில் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே ரிப்பீட் பண்ணி எல்லா சீன்ஸையும் வந்து நான் கரெக்டாக இம்போர்ட் பண்ணி அதுக்கான கேரக்டர்ஸ், அதுக்கான கான்வர்சேஷன், அதுக்கான ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன். இதுதான் அது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேக்கிங் ஸ்டெப்னே சொல்லலாம். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நீங்கள் வந்து அந்த கேரக்டரோட கான்வர்சேஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுங்க. கொஸ்டின் மார்க் வரணும் அப்படின்னா கொஸ்டின் மார்க் கொடுங்க. கமா வரணும் அப்படின்னா கமா கொடுங்க. ஃபுல் ஸ்டாப் வந்தால் ஃபுல் ஸ்டாப் கொடுங்க. அப்போ தான் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அந்த வேற லெவலில் இருக்கும். ஸோ அதனால் நான் அது எல்லாமே பார்த்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக மேலே சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டர் வீடியோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் வந்து நிறைய குவாலிட்டிஸ் வந்து இருக்கும். HD, ஃபுல் HD, 2K, 4K வரைக்கும் இதில் வந்து ஃப்ரீயாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து 1080pக்கு வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதே வந்து நமக்கு போதுமான குவாலிட்டி தான். ஸோ அந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ண அப்புறம் வந்து ஸோ உங்கள் வீடியோ டியூரேஷன் தகுந்த மாதிரி இது வந்து எக்ஸ்போர்ட் டைம் வந்து எடுத்துக்கும். ரொம்பலாம் எடுத்துக்காது. மேக்ஸிமம் ஒரு 5 minutes மட்டும் தான் எடுத்துக்கும். இப்போ எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ரெடி பண்ண வீடியோவை நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம். Chris, I was thinking about addressing climate change in our project. It's such a critical issue. That's a fantastic idea, Emily. We can make a real impact with this topic. Where should we start? Well, first, we need to research recent climate data, and then we can brainstorm solutions. Chris, we need to be precise with our measurements. Remember, it's all about the chemical reactions. I'm trying my best, but it's hard when you keep distracting me with your smile. Oh, stop it, you. Emily, have you read this book before? No, it's a new one for me. Is it any good? It's a classic. I think you'll love it. Senior year is flying by, Chris. What are your plans after graduation? I've been thinking about it a lot. I want to major in environmental science and work on sustainable projects. That's amazing. I want to pursue a career in activism. Maybe we can make a difference together. You know, one of my favorite memories from high school will always be the time we spent together. Me too, Chris. I cherish every moment we've had. Chris, there's something important I need to tell you, but I'm scared it might change everything. Emily, whatever it is, we can face it together. You can tell me. Emily, thank you for trusting me with this. Nothing can change how much I care about you. I love you. Chris, I love you too, more than words can express. I'm so grateful to have you in my life. ஓகே, நீங்கள் வீடியோட அவுட்புட் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோ கீழே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நான் அந்த வீடியோ வந்து இதோட பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் மறந்துடா பண்ணிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.